அதிகார திமிரால் பறிக்காதே. முதலாளிகளுக்கும் புதிய வக்ஃபு சட்டத்தை ஒன்றிய அரசே கண்டிக்கின்றோம். ஒன்றிய அரசின் அராஜகங்களை வன்மையாக கண்டிக்கின்றோம். பாசிச பாஜக கூட்டணி அரசு கடுமையான எதிர்ப்புகளை மீறி நாடாளுமன்றத்திலேயே இரு அவைகளிலும் தங்களுடைய பெரும்பான்மை பலம் இருக்கிறது என்ற ஆணவத்தில் புதிய வக்ஃபு சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறது. இந்த புதிய வக்ஃபு சட்டத்துடைய சில முக்கியமான அம்சங்களை நாடெங்கிலும் மக்கள் குறிப்பிட்டு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் அது குறித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் தங்களுடைய ஆதங்கத்தை, எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். இவற்றையெல்லாம் சிஞ்சிற்றும் கவலைப்படாமல் நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் ஒன்றிய பாஜக அரசு இந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறது. வக்ஃபு வாரிய நிர்வாகத்துக்குள் முஸ்லிம் அல்லாதவர்களை நாங்கள் நியமனம் செய்ய அனுமதிக்க மாட்டோம் என்று பச்சையாக உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பொய் சொல்லியிருக்கிறார். ஆனால் சட்டத்தில் முஸ்லிம் அல்லாதவர்கள் இடம்பெறுவார்கள் என்று இருக்கிறது. ஆக ஒரு உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்திலேயே பச்சை பொய்யை சொல்லக்கூடிய நிலையில்தான் இந்த சட்டம் நிறைவேறி இருக்கிறது. நாடெங்கிலும் எதிர்ப்புகள் வலுத்து வரும் நிலையில் இந்த சட்டத்துடைய அபாயங்கள், அவலங்கள் என்ன என்பது குறித்து மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் துண்டறிக்கை பரப்புரையை இன்றைய தினம் சென்னையில் நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். இன்றிலிருந்து தொடர்ந்து ஒரு மாதத்திற்கு இந்த பரப்புரை தமிழ்நாட்டுடைய நகரங்கள், கிராமங்கள் என எல்லா இடங்களிலும் நடைபெறும். இந்த பரப்புரையை முன்னிட்டு அரசியல் தலைவர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பத்திரிகையாளர்கள், சமுதாய தலைவர்கள், பல்வேறு சமூக ஆளுமைகள், பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த ஆன்மீக தலைவர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், மாணவர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் என்று சகல தரப்புக்கும் இந்த பரப்புரையை கொண்டு போய் சேர்க்கிறோம். இதனுடைய நோக்கம், இந்த சட்டம் எவ்வளவு அபாயங்கள் நிறைந்தது, ஒரு சமூகத்துடைய உரிமைகளை எவ்வாறெல்லாம் பறிக்கிறது, இது நீதிதானா என்ற கேள்வியை மக்கள் மன்றத்தில் முன்வைக்கின்றோம். அனைத்து சமூக மக்களுக்கு மத்தியிலும் இந்த சட்டத்தின் அபாயம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் இந்த பரப்புரையுடைய நோக்கம். இந்த பரப்புரையுடைய நோக்கத்தின் அடிப்படையில் ஒரு மாதத்தில் குறைந்தபட்சம் 1 கோடி மக்களை தமிழ்நாட்டிலே சந்திப்பது என்ற அடிப்படையில மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் நாங்கள் இப்போது களத்தில் இறங்கி இருக்கிறோம். தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. ஆமா, தமிழ்நாடு அரசுடைய இந்த தீர்மான நிறைவேற்றத்தை மனிதநேய ஜனநாயக கட்சி வரவேற்றிருக்கிறது. ஏனென்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு துணிச்சலான தீர்மானத்தை போடக்கூடிய வலிமை இந்த திராவிட மாடல் அரசுக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுடைய உணர்வுகளையும் பிரதிபலிக்கும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதியார் அவர்கள் வக்ஃபு சட்டத்துக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் நேற்று என்று நினைக்கின்றேன், மேற்கு வங்கத்துடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மம்தா பானர்ஜி அவர்கள் அந்த சட்டத்தை தமிழ்நாட்டிலே அமல்படுத்த மாட்டோம் என்று, மேற்கு வங்கத்திலே அமல்படுத்த மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார். அந்த கொள்கை முடிவையும் நாங்கள் வரவேற்கிறோம். அதே போன்று தமிழ்நாடு அரசும் இந்த புதிய வக்ஃபு சட்டத்தை தமிழ்நாட்டிலே அமல்படுத்த முடியாது என்ற ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். புதிய வக்ஃபு சட்டத்தை